ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அபி. வெல்கம் டு ஹனி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே உரிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூடில் ஒரு 4-5 பல் பூடு எடுத்து போட்டுக்கலாம். அது கூட சேர்த்து ஒரு 5 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 தக்காளி எடுத்து நல்லா நறுக்கி அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப நம்ம அடுப்பில் அதே வடைச்சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்ந்து அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருந்த ஒரு பவுல் வெள்ளைப்பூடு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து அதை வந்துட்டு 2 நறுக்கி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே வெயிட் பண்ணணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன லெமன் சைஸில் இருக்க புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம். அதை சேர்த்துக்கிட்டாச்சு. குழம்புல உப்பு, புளி, காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு, புளி, காரம் எது தேவைன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் சுடுதண்ணி ஆட் பண்ணால் தான் குழம்பு வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் திரும்ப பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மேலாக கொத்தமல்லி தழை தூவி குழம்பு இறக்கிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க. குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹனி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.